கைஸ் உருப்படியாக ட்ரிப்பு பிளான் பண்ணி எங்கன்னா போகலான்னு பிளான் பண்ணோம். இவனை வச்சுக்கிட்டு ஒருத்தன் முடிச்சிட்டு இருக்கான். இங்க பாருங்க கைஸ். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. இழுத்து போட்டு தூங்குறானுங்க. மோகன் உங்களுக்கு கருத்து? ஆமாம், நைட்டு தூங்காமல் 9 மணி நேரம் வண்டி ஓட்டினேன். ஏசியில் பார்த்துட்டு வந்து இப்போ எங்கே பார்த்து தூங்கினுங்கிறான் ஒருத்தன். அவன் பாருங்க, அவன் வண்டி ஓட்டிட்டு வந்து அவன் ஓட்டினது ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் தான். ஆனால் அவன் அதுவுமே ஃப்ளாட்டு 9 மணி நேரம் ஓட்டி வந்து நைட்டு நான் தூங்கவும் இல்லை. அவனா தூங்கினா 2 மணி நேரம் ஸ்கெடியூல் போட்டு 3 நாள் ஸ்கெடியூல் வேறு இதுக்கு. பாருங்க அடுத்தது என்ன நான் பண்ணுகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே. 1 hour later. டைம் இப்போ ஒரு 2:30 ஆகுது. லஞ்ச் முடிச்சுட்டு எங்கே வர போகிறோன்னா ஏற்காடு லேக் போட்டிங். ஓகே, ஸோ போட்டிங் எவ்வளோ ஆகுது என்ன சொல்லிட்டு விளாண்டுறப்பாங்க. காலையில் பார்க்கும்போது செம்ம பிளான் இருந்தது, எதுவுமே தெரியல எனக்கு. இப்போ கிளியராகி வெயில் அடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது அந்த போட்டிங். வேற எதாங்க பண்ண போகிறோம், உள்ள போகிறோம். எனக்கு ஒருத்தனை டிக்கெட் வாட்டும் அவனுக்கு காணும். பார்க்கிங் ஒரு வண்டிக்கு 20 ரூபாய், 2 வண்டி 40 ரூபா. பார்க்கிங் காணா அது பக்கம் பார்க்கிங்கா? ஒரு வண்டிக்கு காருக்குண்ணா காருக்கு 40, பைக் 120. நோ பார்க்கிங் போட்டுருக்கு. அவங்க 40 ரூபா வாங்குறாங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இன்னும் பார்க்கிங் பண்றது எக்ஸிட் ஒன்லி, எக்ஸிட் ஒன்லி. டேய் என்னை விட்டு போறாங்க guys. வெல்கம் டு ரிசாரியோ vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா போட்டு ஓட்டுறதுக்கு வந்திருக்கோம். சரி, நான் லாஸ்ட் டைம் இந்த ஊட்டிலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்புறம் ஏலகிரியிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்ட்டு அதே தான் இங்கே. ஸோ எப்படி இருக்குன்றத எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க போகலாம், டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட் என்ன ப்ரைஸு, அப்புறம் வந்து என்ட்ரி என்ன ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எங்கே போயிட்டோம்னா 4 seated போட்டு சீசன் இல்லாத டைமா? இதுதான் அந்த போட்டு. गाइस ஏற்காடு போட் ஹவுஸ் வந்தாச்சு. போட் ஹவுஸ் இல்லடா, போட்டிங் வந்தாச்சு. ஆஃப் சீசன்ன்றதுனால செம ஜாலியாக இருக்குது. கூட்டம் இல்லை, ரொம்ப க்ளீனாக வேறு இருக்குது தண்ணி. அதே மாதிரி மெதுவாக அங்கே பாருங்கள், மெதுவாக பெடல் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சடனாக வெயில் என்னமோ தெரில, ஒரு கொளுத்துது. இங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக அப்படியே ஏதோ மூஞ்சி மேல கையை வச்சு என்னன்னு தெரியல. டேய் கரெக்டா டைரக்டா மூஞ்சிக்கு அடிக்குது, கண்ணு எரியுது. அங்க பாரு, ஆப்போசிட்ல பாரு, அங்க பாருங்க. இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை. சூரியன்ஸ் கொளுத்திங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங், டைம் இஸ் அப், பேட் லைட் வெதர், யூ ஸ்டூபிட், யூ ரியலி கான்ட் ப்ளே. கொளுத்துதா? இதான் கைஸ் அந்த வியூ. அங்க இருந்து தான் வந்தோம். காலையில பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா மிஸ்டியா ஃபாகியா இருந்த அதே இடம் தான் இது. நல்ல விஷயம்னா இது ஒரு ரவுண்ட். இது பாத்தீங்கன்னா அங்க தொடங்கி அப்படியே அந்த ஒரு சர்க்கிள் அப்படி வரணும். என்ன ஒரே ஒரு டிராபேக்னா 30 மினிட்ஸ்னா 30 மினிட்ஸ்க்குள்ள வரணும்ன்றாங்க. அந்த 1-2 மினிட் எக்ஸ்டெண்ட் ஆச்சுனாக்கா கூட செகண்ட் அடிஷனல் சார்ஜஸ் போட்டுறன்ற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் 300 per 4 மெம்பர்ஸ்ன்றது ஒரு 75 rupeesக்குள்ள வர்றதுனால
75 ரூபா இஸ் நாட் பேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோரோவர் ஊட்டியோட ரேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நல்லா ரொம்ப க்ளீனாக இருக்குது. எனக்கு என்னென்னா ரொம்ப க்ளீனாக இருக்கிறது தான் ஒரு விஷயம். டைட்டஸ், உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். நல்லா இருக்கு. ஆனால் ஊட்டியில் வந்து கொஞ்சம் டைமிங் அதிகம், 1 hour கிட்ட கொடுப்பான். இல்லை, அதே தான் 30 minutes தான். ஆமாம், 30 minutes தான். ஆனால் என்ன டிலே ஆச்சுன்னா அங்கே வந்து பெருசாக சார்ஜ் பெருசாக கண்டுக்கிறது. ஏன்னா அது ரெகுலர் க்ரௌட் வர்றதுனால. இவனை பாருங்க, பெடல் பண்ண சொன்னா ஜம்முல உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காரு இவரு. கொஞ்சம் அப்படி திருப்பு வண்டியை. அப்படியே கண்டினியூ பண்ணி காலை டக்குன்னு அப்படி திருப்பு. ஏய் டாடி சார், நீ திருப்பு. ஏய் அது வராதுடா, நான் இந்த பக்கத்துல நான் அவனுக்கு சப்போர்ட் வரா. அவன் ரிவர்ஸ்ல சைக்கிள் ஓட்டிது இல்லையா? நம்மளை மட்டும் பதட்டமாவே வச்சிருப்பாங்க. டாடி சார், இப்போ நீ காலை எடுத்து ஓட்டுற டாடி சார். அப்படியே டக்குன்னு காலை எடு. ஸ்டெபிலைஸ் வராதுடா. என்ன ஸ்டெபிலைஸ் வராது? அதுக்கெல்லாம் தெம்புல விட்டுடுங்க. எடுத்து ஓட்டுறா. ராஜ் ஸ்லோ பண்ணிக்க மாமா. அவ்வளோதான், ஸ்லோ பண்ணிக்க. டேய் அசிக்காது. தள்ளு. ஜிம்முக்கு போனாலும் முக்குறான், இங்கே வந்தாலும் முக்குறான். ஏன்ச்சி அப்படி போக சொல்லுங்க. இல்லை நான் கூட நான் அங்கே போய் நிற்கிறேன் மேடம். சத்தியமாக உட்கார எனக்கு பிடிக்கல. இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலர் பிடிச்சிட்டு இந்த சைடு திருப்பினா அந்த சைடு திரும்பும், இதை பிடிச்சி அந்த சைடு திருப்பினா இந்த சைடு திரும்பும். 2 பக்கம் திரும்பினா நடுவில் திரும்பும். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண ஜப்பான்காரை நானாவோ கண்டுபிடிக்கிறேன். இந்த நாய் இத்த கண்டுபிடிச்சினா சொல்லிட்டு பாரு. ஆமா, கண்ட்ரோல் பண்றோம்ல. தமிழ்னா கண்டுபிடிப்பதுதான்டா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். Correct. நீ சூட்டதோட கண்டுபிடிச்சா சொல்ல. என்னடா இது? ரஜினிகாந்த் ரிவர்ஸ் தள்ளு. ஏய் அந்த பிக்லி கை தள்ளுறா. அப்படியே தள்ளுறா கை வச்சு. அதான் எடுத்து. கேப்டன், கேப்டன்சி சரியில்லை கேப்டன். ஏய் அடடா டேய். மீட்டி போடுங்கடா. ஏய் பொண்ணா நிறுத்துறா, வலி இது காலு. ஐயோ கடவுளே என்னை காப்பாத்து. இறங்கி விடியா. ஐயோ ஏய் இது என்னன்னா 4 சீட்டு 300 ரூபாவாம், 2 சீட்டு வந்து 200 ரூபாவாம். என்ன கதையா இது? பத்தி ஸ்கேம். சம்மா 4 சீட்டு வாங்க 300 ரூபாய் வந்துருவானுங்க ஈஸியா. என்னடா 4 சீட்டர் அவங்க கிட்ட மேபி அதிகமா இருக்கலாம். காலையே போட்டு 4 சீட் இல்ல. ஆனா இன்னொரு விஷயம், கிரவுட் ரொம்ப குறைவா தான் இருக்கு. அதனால இது வந்து எனக்கு கேட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட் போட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் என்னுடைய ஓவரால் இதுலயே. ஏன்னா இவ்வளோ கம்மி பீப்புளோட, கிரவுட் ரொம்ப குறைவா, கிளைமேட் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ சன் அடிக்குது, இதே மாதிரி இங்க தண்ணி எடுத்து இங்க வருங்க, இப்படி இருந்தா ராஜ்மர் இப்படி அடிக்கலாம். அலர்ஜி எடுத்து இங்க வருங்க, அலர்ஜி ஆகும். அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல ஒருத்தர் மூஞ்சில அடிக்கலாம், இப்போ எதிர்க்க ஒரு மூஞ்சில அடிக்கலாம், இப்படி இவன் மூஞ்சில கூட ஸ்கின் அலர்ஜி அவன் அடிக்கலாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அது வாட்டர் ப்ரூஃப் இல்ல. சரி, ஓகே கைஸ், வெளியே வந்துட்டு பேசுறோம். பாய் கைஸ். மீட்டிங் முடிச்சாச்சு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, நாங்கள் வரும்போது மட்டும் சூரியன் சுட்டெரிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே கூலாக மிஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் தான் ட்ராபேக். பட் டெஃபினெட்லி மேபி நாங்கள் வந்தது என்னமோ ஆஃப் சீசனில் வந்ததுனால என்னமோ தெரியல, ராஜுக்காக தான் நம்ம கைல் வந்து ரொம்ப கிளைமேட் அப்படியே வந்து கிளைமேட்டும் சரி அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக இல்லை. அட் த சேம் டைம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், லெஸ் க்ரௌட், ரொம்ப ஈஸியாக போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரே ஒரு சின்ன விஷயம், இது ஸ்கேமாக என்னன்னு தெரியல. கரெக்டாக 30 minutes நீங்கள் ரிட்டர்ன் போட்டை கொண்டு வந்தால் இன்டென்ஷனலாக டிலே பண்ணுறாங்க. ஒருவேளை அது டிலே பண்ணதுக்கப்புறம் உங்களை அடிஷ்னல் சார்ஜ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பட் நான் 5 minutes இருக்கும் போதே வண்டி கொண்டு வந்து போட்டு ரிட்டர்ன் எடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணி அந்த டோக்கனை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 minutes எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது வித்தின் த டைம் ஃப்ரேம் இருக்குன்னும் போது அதை பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. அந்த இன்டென்ஷனல் டிலே வந்து கொஞ்சம் முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மோகன், how was your experience?
இது மாதிரி போயிருக்கிறேன்டா. ஆனா இங்க நடுவுல வெயில் எடுத்து நிக்க வச்சதா ரொம்ப மோசமாகுது. தலைவருக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல. அந்த பார்க்ல ஒரு டைம் ஒரு 5 நிமிஷம் தலை அப்படியே போயிட்டு வந்துச்சு. சரி என்ன தம்பி பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ நேச்சர் நச்சு எந்த பொண்ணை ரசிச்சது எனக்கு தெரியும். வா நான் பார்த்தேன்னா பார்த்து உங்ககிட்ட ஒத்துப்பேன். நீ பார்க்கலையா இல்லையா? பார்க்கல. சாட்சி பண்ணிட்டா சாட்சி அவன் தான் சாட்சி பார்த்துன்னு அப்ப நீய கூட சேர்ந்து அவனை சைட் அடிச்சிருந்தியா? என்ன கலாச்சினுங்கிறான் சம்பந்தம் மேல அது பிரச்சனை என்ன போட்டு அசிங்கப்படுத்தினுங்கிறான். நான் இது ரியாக்ட் பண்ணா சரி கைஸ் நெக்ஸ்ட் ஸ்பாட்ல மீட் பண்றோம். பை ஃபார் நவ்.